வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பணி நிரந்தர கோரிக்கைக்காக 12வது நாளாக போராட்டம். சென்னையில் 3000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் திரண்ட பேரணி. முக்கிய நிர்வாகிகள் 29 பேரை கைது செய்து வழக்கு பதிவு. பீகாரை வளர்ச்சியடைந்த மாநிலமாக உருவாக்க மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. மோதிஹரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. திருவருக்காடு தேவி கருமாரியம்மன் கோயிலில் நடிகை நளினி மடிப்பீச்சை ஏந்தி வழிபாடு செய்தார். காமராஜரை தமிழக மக்கள் மனங்களில் இருந்து அகற்ற திமுக நடத்தும் உளவியல் யுத்தமே திருச்சி சிவாவின் பேச்சு. கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அறிக்கை. மதுரை மாநகராட்சி வரி விதிப்பு முறைகேடு தொடர்பாக ஐபிஎஸ் அதிகாரி தலைமையிலான சிறப்பு குழு விசாரணை நடத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 6 மாதத்திற்கு பிறகு வள்ளி குகையில் வழிபாடு செய்ய பக்தர்களுக்கு அனுமதி. ரூ. 3200 கோடி மதுபான ஊழல் வழக்கில் சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வரின் மகன் சைத்தன்யா கைது. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் மு.க. முத்து உடல்நலக் குறைவால் காலமானார். முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி. கிங் படப்பிடிப்பில் ஷாருக்கானுக்கு பலத்த காயம், மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா அழைத்துச் சென்றனர். நான் மிகுந்த மன அழுத்தத்தில் உள்ளேன். எனது உயிருக்கு ஆபத்து உள்ளது. எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் பேட்டி. ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. இதனால் மக்கள் அவருக்கு பை பை சொல்ல போகிறார்கள். நன்னிலத்தில் பிரசாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விமர்சனம். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதன் நோக்கம் திமுகவை ஆட்சியிலிருந்து விரட்டுவதுதான். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக புகார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.